ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு 13-14 சவாரி மிஸ் பண்ணால் நல்லதுன்னு இருப்பேன். எதுக்கு நல்லதுன்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் இருந்து ஸ்கோர் 0வா இருந்தால் திங்கள் செவ்வாய் புதன் அந்த டைமில் நம்ம மிஸ் பண்ணால் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லதுன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாத ட்ரிப்பை நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, ஸ்கோர் ஏற்றவே மாட்டுதுங்க. அந்த 3 நாள் கழிச்சு நம்ம சவாரி அதிகமாக விட்டனால நம்ம அதுக்கு அடுத்த மறுநாள் புதன்கிழமை வரைக்கும் நம்ம விட்டுருப்போன்னு வச்சுக்கோங்க. புதன்னா வேலன் வெள்ளி சனி 3 நாள் நம்மளுக்கு இருக்குல்லங்க. அந்த 3 நாள் நம்ம வண்டி ஓட்டினா ஸ்கோர் சீக்கிரம் டக்கு டக்குன்னு ஏறிடும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் அது மாதிரி ஸ்கோர் ஏறவே மாட்டுதுங்க. அந்த அதிகமாக சவாரி விட்டனால நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு ட்ரிப் எடுத்தனா 2 ஸ்கோர் இல்லை 3 கம்ப்ளீஷன் ஸ்கோர் தாங்க நம்மளுக்கு ஏறுது. அது மாதிரி 3 சவாரி நான் எடுத்திருந்தாங்க. அந்த 3 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சவாரி எடுத்திருந்தோங்க, அதுக்கு ஒரு 3 கம்ப்ளீஷன் ஸ்கோர் தாங்க ஏறுது. நம்ம அன்னைக்கு அந்த 3 நாள் முன்னாடி விட்ட சவாரி இன்னைக்கு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஸ்கோர் ஹையாவே ஏற மாட்டுதுங்க. நம்ம எத்தனை சவாரி எடுத்தாலும் 3 தாங்க ஸ்கோர் ஏறுது. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி சவாரியை அதிகமாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம இந்த விஷயத்தை அனுபவிச்சனால தாங்க நான் உங்ககிட்ட கிளியராக சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம உடலான்ற மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். விட்டா எனக்கு என்ன பாதிப்புன்றது எனக்கு அனுபவிச்சாச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு வருத்தமாயிருங்க. அப்புறம் ஸ்கோர் ஏற முடியாது. அடுத்தடுத்த நாள் நம்ம ப்ரைம் பார்ட்னர் அச்சீவே பண்ண முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமாயிருங்க. அவ்வளோ சவாரி விட்டனால தாங்க இப்போ நான் ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் அனுபவிக்க போகிறேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஸ்கோர் சுத்தமாக ஏற மாட்டுதுங்க. நான் 4 ட்ரிப் எடுத்தால் கூட 3 தாங்க ஸ்கோர் ஏறுது. அப்படி இருந்தால் நம்ம கம்ப்ளீஷன் ஸ்கோர் 65 வருது. ரொம்ப கஷ்டங்க. லாஸ்ட்டாக நான் கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 7 இருந்ததுங்க. 3 ஏறி இப்போ தாங்க 22 வந்திருக்குங்க. சரி, ஓகேங்க, நம்ம போர்ட்டலோட ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துடலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஆவடி தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா வசந்த நகர் தாங்க. சின்ன சவாரி தாங்க. அமௌண்ட்டு பார்த்தோன்னா 266 ரூபா போட்டிருக்காங்க. டாடா ஏசிக்குள்ள ட்ரிப்பு தாங்க. இது நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. லொக்கேஷன் கரெக்டாக இல்லையான்றது புக்கிங் கஸ்டமர்கிட்ட நம்ம பேசிட்டு வந்துடலாங்க. A few moments later. புக்கிங் கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சுங்க. லொக்கேஷன் எக்ஸாக்டாக கரெக்டு தான்னாங்க. அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, நம்ம மேப்பை கிளிக் பண்ணிடலாம். நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட் காட்டுதுன்னு பார்த்துலாங்க. நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட் காட்டுற கிலோமீட்டர் பார்த்தோன்னா 3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. பிக்கப் லொக்கேஷனை நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துலாங்க. கஸ்டமரு கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரு நம்ம பார்த்தாச்சு, பேசியாச்சு. நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துலாங்க. நம்ம வண்டியில் ஏற்றுற மெட்டீரியல் பாருங்கள், ஜேசிபி டயருங்க. இந்த டயர் தாங்க நம்ம வண்டியில் ஏற்ற போகிறாங்க. நம்ம வண்டியை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சாச்சுங்க. இன்னும் ஏற்றுற வேலை மட்டும்தாங்க. டயர் நம்ம வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சரியான வெயிட்டுங்க. அக்யூரேட்டாக நம்ம வண்டியில் ஏறிச்சுங்க அந்த ஜேசிபி டயரு. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த லொக்கேஷன் ஷோ ஆக ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ட்ராப் பார்த்தோன்னா வசந்த நகர் ஆவடி தாங்க போட்டிருக்கு. இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை கிளிக் பண்ணிடலாம். கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 950 மீட்டர் தாங்க. பார்த்தீங்களாங்க, நம்மளுக்கோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தீங்களாங்க 950 மீட்டர் காட்டுது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களாங்க, போர்ட்டலில் 8 கிலோமீட்டர் இல்லை 9 கிலோமீட்டர் பிக்கப் போட்டு 2 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணுறாங்க. 270 ரூபா பேமெண்ட் வருது. இந்த மாதிரி இருந்தால் யார் ஓட்டுவாங்கன்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களாங்க. பட் இது பக்கத்துலேயே இருக்கனால நம்ம அக்செப்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே, கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட நம்ம போயிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துலாமா? அரைவல் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமரு டயர் இறக்குறத நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் எப்படி லோடு இறக்குறாங்க பாருங்களேன். ஜேசிபி வச்சு அப்படியே ஈஸியான முறையில் தள்ளி விட்டுறாங்க. பார்த்தீங்களாங்க,
உழுவப்போது 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 உழுவப்போது. அவ்வளோதாங்க. பில்லோட அமௌண்ட் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டினது பார்த்தோன்னா 266 ரூபா நம்மளுக்கு காட்டிச்சிங்க. ஆனால் கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 400 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும்? எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் நம்ம கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்பு நம்மகிட்ட காட்டுது. நம்ம ஓகேன்னு பண்ணியாச்சு. 2-3 செகண்ட் நம்மளுக்கு சுத்ததாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வரும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு பாருங்கள். எதுவும் எக்ஸ்ட்ரா வரப்போகிறதுல சேம் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. 266 ரூபா. கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 400ங்க. அந்த ஹெல்ப் பண்ணனால கஸ்டமரே பார்த்து கொடுத்தாங்க. நம்ம எந்த அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா கேட்கலங்க. பரவாயில்லைங்க. நம்ம வந்து சின்ன ட்ரிப்புன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் அந்த வருத்தப்பட்டதில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமே நடந்திருக்கு. பார்த்தீங்களாங்க, 134 ரூபா கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயங்க. இப்போ நம்ம வந்து கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு தயாராகிட்டோங்க. இப்போ கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன ட்ரிப் போடுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துலாமாங்க. இது வே பாயிண்ட் ஆர்டருங்க. பிக்கப் பார்த்தோன்னா ரெட்டிப்பாளையம் போட்டிருக்காங்க. வே பாயிண்ட் பார்த்தோன்னா சேட்பேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா கீழ்ப்பாக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டானு கேட்டேன். கஸ்டமர் வந்து லொக்கேஷன் பக்காவாக இருக்குன்ட்டாங்க. அந்த லொக்கேஷன் பார்த்து நம்ம போக வேண்டியதாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா வெறும் 950 மீட்டர் மட்டும் தாங்க காட்டுது. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. நம்ம வந்து பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட பிக்கப் பார்த்தோன்னா ரொம்ப பக்கத்தில் தாங்க. இதே மாதிரிங்க எல்லா சவாரிக்கும் பிக்கப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் கொடுத்தா நல்லா இருக்கும்லங்க. ஏன்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட்டு. அந்த ப்ளூ கலர் கேட்டு தாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட பேசிட்டு வந்துடலாங்க. A few moments later. நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டு தான். கஸ்டமர் வந்து கேட்டு திறக்கிறேன்னு இருக்காங்க. சரி ஓகேங்க. நம்ம வந்து லோடு ஏற்றும் போது என்ன லோடுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும்? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. இப்போ நம்ம வண்டியில் என்ன லோடு ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. எத்தனை மூட்டை பார்த்தோன்னா டோட்டலாக 22 மூட்டைங்க. கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. என்னென்னு பார்த்தோன்னா 8 மூட்டை ஃபஸ்ட்டு லொக்கேஷனு, 2வது லொக்கேஷன் வந்து 14 மூட்டை சொல்லியிருந்தாங்க. சரி கஸ்டமர்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த வே பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்த வே பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கே அடுத்த வே பாயிண்ட் பார்த்தோன்னா சேட்பேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த வே பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. அடுத்த வே பாயிண்ட் கிலோமீட்டர் பார்த்தோன்னா நம்மளுக்கு 16 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம அடுத்த வே பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. அடுத்த வே பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட வே பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்துருக்க வே பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்ம வந்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் நம்ம கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. அரைவல் கொடுத்தாச்சுங்க. வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஃபோன் பேசிட்டு வந்துடலாங்க. கஸ்டமர் வந்துங்க ஃபோன் அட்டன் பண்ணல. நம்ம இப்போ என்னங்க பண்ணணும்? புக்கிங் கஸ்டமருக்கு நம்ம கால் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கால் பண்ணுங்க. கஸ்டமர் வந்து எடுக்கலன்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நம்பர் இருந்தானா அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம லைனுக்கு வருவாங்க. நம்ம இப்போ வந்து புக்கிங் கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசிட்டு வந்துடலாங்க. A few moments later. புக்கிங் கஸ்டமர் நேம் வந்து சேகருங்க. நம்ம வந்து இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம கால் பண்ணால் அவங்க எடுக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து கால் பண்ணி பேசிட்டு நம்ம லைனுக்கு வருவாங்க. நம்ம ஒரு 5 or 10 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.
நிச்சயமாக இறக்க வேண்டிய இடம் வந்து இந்த ரைட் சைடு இடமா தாங்க இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குது. இந்த மெட்டீரியல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள மெட்டீரியல் தாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டைம் பாருங்கள், 1:45 ஆயிடுச்சு. சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. இந்த வே பாயிண்ட் லோடை வந்து நம்ம இறக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சவாரி எடுத்துடலாங்க. A few moments later. நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. கஸ்டமரும் மெட்டீரியல்லாம் இறக்கி முடிச்சிட்டாங்க. 8 மூட்டை நம்ம வண்டியிலேருந்து இறக்கியிருக்காங்க. 14 மூட்டை நம்ம வண்டியில் இருக்குது. அது லாஸ்ட் ட்ராப் பாயிண்டில் வந்து நம்ம இறக்கணுங்க. அடுத்தது நம்ம என்னங்க பண்ணணும்? கண்டினியூ ட்ரிப் கொடுக்கணுங்க. நம்ம கண்டினியூ ட்ரிப் கொடுத்துலாமா? கண்டினியூ ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த லொக்கேஷன் ஷோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களாங்க. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா கீழ்ப்பாக்கம் தாங்க போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாம் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் ட்ராப் பாயிண்ட் காட்டுதுன்னு பார்த்துடலாங்க. நம்மளுக்கு இங்கேருந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் பார்த்தோன்னா 3.1 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு பார்த்தோம். வேறு எதுவும் ஷார்ட்கட் இல்லை. அதில் கொடுத்துருக்க லொக்கேஷனே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. நம்ம வந்துங்க லாஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. இங்கே தாங்க மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும்? அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துலாமாங்க? அரைவல் ட்ரிப்பு கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 14 பேக் வந்து இங்கே தாங்க. நம்ம வண்டியில் இருக்கிறது டோட்டலாக பார்த்தோன்னா 14 பேக் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் வந்து இறக்க போகிறாங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 2:40 ஆகுதுங்க. கண்டிப்பாக பாரிஸ் சவாரி இந்த இடத்துலேருந்து வலிச்சுக்கோங்க. இங்கேருந்து பாரிஸ் பார்த்தோன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கே போடுறாங்கன்ட்டு. ஆனால் இந்த வே பாயிண்ட் போட்டால் நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாதுங்க. சிங்கிள் பாயிண்ட் சவாரி வந்தால் தாங்க நம்மளுக்கு கெயின். சரி என்ன பண்ணுறது, வே பாயிண்ட் சவாரி வந்தால் நம்ம என்னங்க விடையா முடியும். அதனால தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் இந்த சவாரி வந்து ஈவினிங் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மிஸ்ஸிங்கில் தாங்க விட்டுருவேன். அவ்வளோதாங்க. நம்ம அடுத்த வாரத்துக்கும் வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு சண்டே, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வண்டி ஓட்ட மாட்டோம். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. அதனால் நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது. கண்டிப்பாக ஃபங்க்ஷன் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து வண்டி ஓட்டியிருப்பாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் எல்லாம் இறக்கி முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் 2 மெட்டீரியல் தாங்க இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாங்க. எல்லா மெட்டீரியலும் இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமா? எண்டு ட்ரிப்பு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகே பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குங்க. இங்கே பாருங்கள் 24 நிமிஷம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது. அமௌண்ட்டு 100% சேஞ்ச் ஆகுங்க. அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களாங்க. 898 ரூபா வந்துருக்குங்க. எவ்வளோ அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 98 ரூபா தாங்க சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 800 ரூபா போல் காட்டிச்சுங்க. ஒரு 100 ரூபா போல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசிட்டு வந்துடலாங்க. A few moments later. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சுங்க. ஜிபே நம்பர் கேட்டாங்க. ஜிபே நம்பர் கொடுத்தாச்சு. இமீடியட்டாக வந்து கஸ்டமர் வந்து ஃபண்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா 900 கஸ்டமர் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம்? கேஷ் கால்குலேட் கொடுக்கணுங்க. கேஷ் கால்குலேட் கொடுத்துலாமா? கேஷ் கால்குலேட் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் வருங்க. கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. அடுத்த சவாரிக்கு வந்து நம்ம ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கே போடுறாங்க பார்த்துடலாங்க. இப்போ டைம் பாருங்களேன், 4:37 ஆகுதுங்க. நம்மளுக்கு எத்தனை சவாரி வந்து நம்ம மிஸ்ஸிங்கில் விட்ருக்கோம் நீங்களே பாருங்களேன். மொத்தம் வந்து 14 சவாரி நம்ம மிஸ்ஸிங்கில் விட்ருக்கோம். அதில் போட்டிருக்கு பாருங்கள் எந்த டைமுக்கு நம்ம மிஸ் பண்ணியிருக்கோன்றது கிளியராக காட்டுது பார்த்தீங்களாங்க. நான் ஏன் இத்தனை சவாரி மிஸ்ஸிங்கில் விட்டேன்னு தெரியுமாங்க? பாரிஸில் ரத்தன் பஜாரில் சரியான டிராஃபிக்குங்க. பாரிஸ் பிக்கப்பு பாரிஸ் ட்ராப்பு இந்த மாதிரியே தாங்க சவாரி வந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வந்த சவாரியே ரிப்பீட்டடாக பார்த்தோன்னா ஒரு 6-7 தடவை நம்மளுக்கு வருதுங்க. அப்போ நம்ம எப்படிங்க அட்டன் பண்ண முடியும்? நம்ம ஆஃப்லைன் போட்டாலும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து லாகின் ஹவர்ஸ் பாருங்கள் 41 மணி நேரம் லாகின் ஹவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கம்ப்ளீஷன் ஸ்கோர் பாருங்கள் 25% ஆயிருக்கு. என்ன தான் ட்ரிப் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து ஏறவே மாட்டுதுங்க. அதனால தாங்க நம்மளுக்கே வந்து வெக்ஸ் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, நம்ம இந்த வாரமோ நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக இல்லாமல் தான் இருக்க போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்குங்க நம்ம போய் டிராஃபிக்கில் போய் சவாரி எடுக்கணும்? அதனால் நம்ம வந்து வீட்டு தசையான சவாரி வரதுக்காண்டி நான் பார்த்துட்ருக்கேங்க. பரவாயில்ல, எத்தனை சவாரி விட்டாலும் விட்டுட்டு போட்டோம். என்ன ஒரு 1 ஹவர் லாக் பண்ண போகிறாங்க, 2 ஹவர் லாக் பண்ண போகிறாங்க, அப்படி இல்லைனா 3 ஹவர் லாக் பண்ண போகிறாங்க. லாக் பண்ணால் லாக் பண்ணிக்கிட்டோங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு ப்ரைம் பார்ட்னராக இல்லாமல் தான் இருக்க போகிறோம் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சவாரி வந்ததுங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 15 சவாரி விட்டுருக்கோங்க. இதுவும் பாரிஸில் பிக்கப்பு பாரிஸ் ட்ராப்பே வருதுங்க. முன்னாடிலாம் வந்து பாரிஸ் பிக்கப்பு அம்பத்தூர் ட்ராப்பு, இல்லை பாரிஸ் பிக்கப்பு அண்ணா நகர் ட்ராப்பு, இல்லை பாரிஸ் பிக்கப்பு பூந்தமல்லி ட்ராப் வரும். இப்போ என்னன்னா வந்த ட்ரிப்பே நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டடாக வருதுங்க.
ஏற்கனவே எனக்கு ஒரு ட்ரிப்பு ரிப்பீட்டடாக வந்தது, திருப்பி 2வது ட்ரிப் வந்தது, அதுவே ரிப்பீட்டடாக வருது. அப்போ நம்ம என்னங்க பண்ண முடியும்? நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க போர்ட்டரு. ஒரு மனுஷன் எவ்வளோதாங்க நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்ம ஒரு சவாரி எடுக்கிற சவாரிக்கு எல்லாமே கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 3 ஏறுதுங்க. ஒரு டைம் பார்த்தோன்னா நம்மளுக்கு 30, 50, 60ன்னு அந்த மாதிரி ஏறுங்க. ஒரு 4 சவாரி முடிச்சோன்னா நம்ம கம்ப்ளீஷன் ஸ்கோர் ஆல்ரெடி 0ல் இருந்தனா திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 50ல் நிற்கும், திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 60ல் நிற்குங்க. இப்போ என்னன்னா 3 ஏறுதுங்க. இந்த 3 ஏறுற ரீசன் ஏன் தெரியுமாங்க? நான் ஒரு தடவை வந்து 13, 14 சவாரி வந்து விட்டுருந்தாங்க. ஒரு தடவைனா திங்கள், செவ்வாய், ஏதோ புதனில் இடையில தாங்க நான் அந்த 13, 14 சவாரி வந்து நம்ம விட்டுருந்தோம். அதை கால்குலேட் பண்ணி நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து சீக்கிரத்தில் ஏற்ற மாட்டுறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச சவாரி மாதிரியே நம்ம ஓட்டலான்னு பார்த்தா போட்டர்காரங்க பிக்கப்பே லாங்கில் கொடுத்துட்டு ட்ராப்பே கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அப்போ ரொம்ப வெக்ஸ் ஆயிடாதுங்க. அப்போ கம்ப்ளீஷன் ஸ்கோரும் குறைக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் காண்டாகாது. சரி, அதனால நம்மளுக்கு என்னதான் நடந்தாலும் நடந்துட்டு போட்டுன்னு சொல்லி தாங்க 15 ஆர்டர் நம்ம விட்டுருக்கோம். சரி, நம்ம வந்து வீட்டு தசையான சவாரி வரதான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கிறோன்னு பார்த்தா நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம் பார்த்தீங்களாங்க கீழ்ப்பாக்கம் சவாரி, அதே லொக்கேஷனில் தாங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்ககிட்ட சொன்னேன்லங்க இந்த சவாரி முடிக்கும் போது அதிகமாக பாரிஸ் சவாரி தான் வலிக்கும்னு சொன்னேன்லங்க, அதே மாதிரி தாங்க பாரிஸ் சவாரி வந்து நம்மளுக்கு அதிகமாக வருதுங்க. சரி, நம்மளுக்கு வந்து சவாரி வந்து அதிகமாக வந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு சவாரி வீட்டு தசையாக வராதான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த 15 சவாரியும் நம்மளுக்கு பாரிஸ் பிக்கப்பு, பாரிஸ் ட்ராப்பு, பாரிஸ் பிக்கப்பு, பாரிஸ் ட்ராப்பு, உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு சேம் சவாரியே போட்டு நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் ட்ரிப்பு நம்மளுக்கு 15 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் ட்ரிப்பை வந்து மிஸ்ஸிங்கில் விட்டால் கூட நம்மளுக்கு வந்து கேன்சல் ரேட்டிங் வந்து கூடாதுங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு சவாரி நீங்கள் அட்டன் பண்ணி கஸ்டமர் வந்து நம்ம மேலே ரீசன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த கேன்சல் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு மாறிடுங்க. அதனால நீங்கள் வந்து உஷாராக அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு சவாரியை வந்து அட்டன் பண்ணுங்க. மிஸ்ஸிங்கில் விட்டா கூட நம்மளுக்கு கவலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, மிஸ்ஸிங்கில் நம்ம விட்டா கூட நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் தாங்க குறையும். இதுவே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி விட்டிங்கன்னா கேன்சல் ரேட்டிங் வந்து கூடிக்கிட்டே போகுங்க. அப்புறம் அதுக்கு நீங்கள் ஒரு 3 நாள் பிளாக்கு, 4 நாள் பிளாக்குன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடுங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக ட்ரிப்பை பார்த்து எடுங்க. நம்ம வந்து காலையில் டைமாக இருந்தால், மத்தியானம் டைமாக இருந்தால், எந்த சவாரி வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி எடுக்க தாங்க போகிறோம். இப்போ டைம் பாருங்கள் 4:47 ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம அவுட்டர் சைடோ இல்லை லாங்கில் போட்டாலோ நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாயிருங்க. அதனால தான் நம்ம வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது. இன்கேஸ் நம்மளுக்கு அவுட்ரு வந்தால் கூட எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால தாங்க நான் வந்து தைரியமாக மிஸ்ஸிங்கில் விட்றேன். இதுவே நான் வந்து ப்ரைம் பார்ட்னராக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து மிஸ்ஸிங்கில் விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒழுங்காக ஓட்டிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒழுங்காக தாங்க ஓட்டுவேன். சரி, ஓகேங்க. அடுத்த நம்மளுக்கு என்ன சவாரி வருதுன்னு நம்ம பார்த்துலாங்க. கண்டிப்பாக வீட்டு தசையை தான் நோக்கி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம வந்து டோட்டலாக வந்து 20 சவாரி நம்ம மிஸ் பண்ணியிருக்கோங்க. நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. 21வது சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 4:56 ஆகுது. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது பார்த்துங்க. இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் பை லாகின் இன் டியூரிங் பீக் ஹவர்ஸ், யுவர் ஆர்டர் ஃபேர் இன்க்ளூஸ் ஆன் எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் டீம் போர்ட்டர்னு வந்துச்சுங்க. சரி, எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு நம்ம கிளியராக பார்த்துலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா சூளை தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா அண்ணா நகர் போட்டிருக்காங்க. கஸ்டமரோட ஃபேர் பாருங்க 613 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து ஐடி மேனுங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 100 ரூபா எக்ஸ்ட்ரான்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் நமக்கு காட்டுதுங்க. இது டாடா ஏசி நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால நம்மளுக்கு ஒரு சவாரியும் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிற மாதிரி தாங்க ஆகுது. கஸ்டமரோட நேம் வந்து மீனா பரத்ன்னு போட்டிருக்குங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து புக்கிங் வந்த 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. லொக்கேஷன் கரெக்டு வரீங்களான்னு கேட்டாங்க. நான் வரேன்னு சொல்லியாச்சு. இந்த சவாரி நம்ம வந்து ஏன் அக்செப்ட் பண்ணி எடுத்தோன்னு பார்த்தோன்னா இது வீட்டு தசையான ட்ரிப்பு தாங்க. நம்ம அங்கே முடிச்சுட்டு லாக் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வீட்டு தசையாக நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம 20 சவாரி விட்டுருப்பாங்க. இது வந்து 21 சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்த்துலாங்க. நம்ம வந்து மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாங்க. நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 3.5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிலோமீட்டர் நோக்கி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம வந்துங்க பிக்கப் பாயிண்ட் கிலோமீட்டர் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிட்ட போயிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபோனில் பேசியாச்சு. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் ஏற்றுற மெட்டீரியல் பார்த்தோன்னா 8 அடி ஷீட்டுங்க. கஸ்டமர்கிட்ட நான் சொன்னால் பார்த்தா 7 ஃபீட்டுக்கு தான் சார் இந்த காசுன்னா, சரி நீங்கள் வாங்க பார்த்து தரேன்னு இருக்காங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர் நம்ம வண்டியில் ஏற்றிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்,
லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு ட்ராப் லொக்கேஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ட்ராப் லொக்கேஷன் நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இங்கே ட்ராப்னு பார்த்தோன்னா திருமங்கலன் போட்டிருக்கு. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம வந்து மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாம். கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 8.7 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் அமைச்சிருந்தாங்க. அதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்தது. அந்த லொக்கேஷனுக்கும் நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணோம்? அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ நம்ம வந்து அரைவல் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து வார்னிங் நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டுதுங்க. கஸ்டமர் கொடுத்த லொக்கேஷன் தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் நம்ம வந்து மார்க் அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. கஸ்டமர் நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. கொடுத்துடலாமா எண்டு ட்ரிப்பு? அப்போ தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்குன்னு நம்மளுக்கு கிளியராக தெரிய வரும். எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 6 நிமிஷம் தான் ஓடி இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துலாம். எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்பு நம்மகிட்ட காட்டுது. நம்ம வந்து ஓகே கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து சுத்ததான் ஆரம்பிக்கும். அப்போ கம்ப்ளீட்டட் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களாங்க, 613 ரூபாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேயில் வந்து 800 போடுறேன்னு இருக்காங்க. ஏன்னா லென்த் வந்து ஒரு அடி வெளியே வரனால கஸ்டமரே பார்த்து போடுறேன்னாங்க. சரி, நானும் ஓகேன்னு சொல்லி கஸ்டமரோட லொக்கேஷன் இங்கே வந்தாச்சு. டோட்டலாக வந்து நான் 800 போட்டு விட்றேன்னாங்க. சரி, நான் ஓகேன்னு சொல்லியாச்சுங்க. ஜிபேயில் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுங்க. சரி, இப்போ நம்ம வந்து கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாங்க. கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். எவ்வளோ கொடுத்துடலான்னு பார்த்தோன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. நம்ம வந்து இமீடியட்டாக வந்து கோ டு ஆஃப்லைன் போட்டுடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சவாரி எடுத்தாலும் வேஸ்ட்டு தாங்க. இனிமேல் நம்ம வந்து வீட்டு திசையாக பார்த்து மூவ் பண்ணுறதாங்க நம்மளுக்கு நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தனை ட்ரிப்பு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்க ட்ரிப்பு பார்த்தோன்னா 3 ட்ரிப்பு ஓட்டியிருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கிட்ட நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். இன்றைக்குள்ள போர்ட்டலோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1474 ரூபாய்க்கு நம்ம வந்து இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி பார்த்தோன்னா 200 ரூபா நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா இது ஒரு 1500 வச்சுக்கோங்க. அது ஒரு 200 1700 ரூபாய்க்கு நம்ம இன்றைக்கி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம டோட்டல் கிலோமீட்டர் எத்தனை இன்றைக்கி ஓட்டியிருக்கோம் நம்ம பார்த்துலாமாங்க. டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 35.8ங்க. இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க. அப்போ 45 கிலோமீட்டர் நம்ம டோட்டலாக இன்றைக்கி வந்து ஓட்டியிருக்கோங்க. 45 கிலோமீட்டருக்கு டீசல் பார்த்தோன்னா ஒரு 250 ரூபா டீசல் போயிருக்குங்க. அந்த 250 ரூபா கழிச்சிட்டோன்னா அப்போ 1450 ரூபா இன்றைக்குள்ளே ஏனிங்க. இன்றைக்கி டே வந்து ஓகேங்க, ஃபேராக போயிடுச்சு. எதுவுமே இல்லாமல் அப்படியும் சாயாமல் இப்படியும் சாயாமல் போயிடுச்சு. இப்போ டைம் பாருங்கள், 7:15 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டை நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.